வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு வவ்வா மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுக்கோங்க. இன்னைக்கு மண் சட்டியில் தான் நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். எப்பயுமே மீன் குழம்புலாம் மண் சட்டியில் வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சட்டி நல்லா சூடாகிடுது. இப்போ ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக வடகம், ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு சேர்த்துருக்கேன். நீங்களும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்தா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டை இடிச்சு வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ 2 தக்காளியை நான் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கப்பால் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. குழம்பு இப்போ ஒரு 15 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொச்சி எண்ணெய்லாம் நல்லா ஓரத்தில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. வவ்வா மீனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த சமயத்தில் இந்த மீனை சேர்த்துக்கலாம் குழம்புல. இப்போ மீன் போட்டாச்சு. மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா மீன்லாம் கரைஞ்சிடும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.